அட இவ்வளோ ஹெல்த்தியா வீட்லயே பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பிஸ்கெட் செய்யலாம். அதாவது குக்கீஸ்ன்னு கூட இதுக்கு பேர் வச்சிரலாம். சூப்பரா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சேர்த்துருக்கனால இது ஒவ்வொரு பைட் வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாவும் இருந்துச்சு. அதுவும் குக்கர்ல நம்ம செய்ய போறோம். அவன் இல்லாம, ஓடிஜி இல்லாம நம்ம செய்றோம். மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம். உருக்குன பட்டர் பார்த்தீங்கன்னா 1/4 கப் சேர்த்துக்கலாம். அதோடயே பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை அதாவது 3/4 கப் சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கங்க. நான் என்னமோ பிஸ்கெட் தான் செஞ்சேன். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா குக்கீஸா ஆயிருச்சு. ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. இத நல்லா கைய விட்டு பிசைஞ்சுக்கங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா லைட்டா ஃப்ளேவருக்காண்டி நான் பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பால் சேர்த்துக்கங்க. இது கூடயே நம்ம வந்து பீனட் சேர்த்துக்கலாம். இத நல்லா ஒரு டோனட் மாரி ஒரு ஷேப்ல கொண்டு வந்துட்டு, நெக்ஸ்ட் என்ன குக்கர வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு, இத ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா, நம்ம ஸ்டைல்ல அதாவது கோதுமை மாவு குக்கீஸ்ன்னே இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இல்லன்னா கோதுமை மாவு பிஸ்கெட் நம்ம பேர் வைக்கிறது தானே. ஸோ இது மாரி ட்ரை பண்ணி உங்க சில்ட்ரன்ஸுங்களுக்கு குடுத்து பாருங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஏர் டையர் கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ஒரு 3 வீக் கூட வச்சு இத யூஸ் பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாவும் இருக்கும். அப்புறம் என்னங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இத